வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பராசி. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. வருகின்ற 14/5/2024 அன்று செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பிறக்கிறது. கடின உழைப்பு, வித்தியாசமான தனித்தன்மையால் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பவர்கள், கோபமுடையவர்கள், எளிதில் எல்லோரிடமும் பழகக்கூடிய குணமுள்ளவர்கள் நீங்கள். உங்கள் ராசிநாதன் சனி. உங்கள் நட்சத்திரங்கள் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்கள். நட்சத்திர பலன்களை இறுதியில் பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சனி, 2இல் செவ்வாய் ராகு, 3இல் புதன் சுக்கிரன், 4இல் சூரியன் குரு, 8இல் கேது அமர்ந்திருக்கிறார்கள். செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். செவ்வாய் சுக்கிரன் இடப்பெயர்ச்சியான பின் புதன் ஆகியவர்கள் நற்பலன்களை தரவிருக்கிறார்கள். வேலையில் இருப்பவர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. வேலையின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் பயனளிக்கும். புதிதாக வேலை தேடுபவர்கள் ஒரு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரை எழுத்து, தொலை தொடர்புத்துறை, ஆடை ஆபரணத்துறை போன்றவற்றை நடத்துபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். போட்டியாளர்களின் போட்டியை சந்திக்க சிரமப்படுவீர்கள். வருவாய் சீராக இருந்தபோதும் செலவுகள் அதிகரிக்கும். நிதி நிலையை பொறுத்தவரை மாதத்தில் பிற்பகுதியில் வருவாய் அதிகரிக்கும். வேலை, தொழில், விவசாயம் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தினர் வருவாயும் அதிகரிக்கும். செலவுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். உறவினர் வருகை செலவு அதிகமானாலும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறவும். இருவரும் இணைந்தே திட்டமிடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி தருவார்கள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை சிறு உபாதைகள் தவிர்த்து சீராக இருக்கும். குடும்பத்தில் மற்றவர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மாணவர்கள் புதிய வகுப்புகளுக்கு செல்லும் போது புதிய சூழ்நிலையில் உங்கள் கவனத்தை மாற்றக்கூடும். கல்வி, விளையாட்டு போன்ற துறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உயர்கல்வியில் இருப்பவர்கள் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்களை பெறுவார்கள். ஆனாலும் வருவாய் குறையும். செலவுகள் அதிகரிக்கும். வாய்ப்புகள் அதிகம் என்பதால் அதிக வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அதிக வேலை பளுவையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. புதியதையே எதிர்பார்க்கும் ரசிகர்களுக்கு அதை நிறைவேற்ற உங்கள் திறமையை வளர்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் திறம்பட செயல்படுபவர்கள். ஆனாலும் மேலிடத்தின் செல்வாக்கை பெற சிரமப்படுவீர்கள். வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனம் வேண்டும். தேவையற்ற சர்ச்சை பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பொதுவாகவே இந்த மாதம் கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். இப்போது நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். தம்பதிகள் ஒன்று சேர்ந்து முடிவெடுப்பது நல்லது. பிள்ளைகளின் செயல் பெருமை தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உங்கள் ஜீவன தொழில் மூலமாக வருவாய் சீராக இருக்கும். சந்திராஷ்டமம் மே 28. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 22. சதயம் நட்சத்திரம். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் நன்மை தருவார்கள். உத்தியோகத்தில் திறமை வெளிப்படும். தொழிலில் சாதகமான சூழலை காணலாம். பண வசதி அதிகரிக்கும். தேவைக்கேற்ற பணம் வந்து நிறைவை தரும். சந்திராஷ்டம நாட்கள் மே 29. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 22, 23. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். தம்பதிகள் இணைந்து செயல்படுவது, கருத்துக்களை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தொழில் வியாபாரம் மந்தமாக நடைபெறும். வேலையில் அதிக கவனம் வேண்டும். வரவு வந்தபோதும் செலவுகள் சிரமப்படுத்தும். சந்திராஷ்டமம் மே 30. அதிர்ஷ்ட நாள் மே 23, 24. இந்த மாதம் குலதெய்வத்தின் ஆசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.